இது அடுத்த ரவுண்ட் சாம்பியன் டெஸ்டோடைய அடுத்த ரவுண்டு தான். அடுத்த ஐஎன்எம் அண்ட் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் போயிடுச்சு. இது 2வது டெஸ்ட்டு. ஐஎன்எம்ல சார் நிறைய நல்லா நடத்திருப்பார். ஐஎன்எம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஐஎன்எம்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் தான் கேட்பாங்க. சார் வந்து நல்லா கோர்வே கதைலாம் சொல்லியிருக்காரு, அதை கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது 2 ஒரே ஜேர்னல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஐஎன்எம்மும் எக்கனாமிக்ஸும் சொல்கிறோம், சரிங்களா? ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் பாலிட்டி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஐஎன்எம் வேறு ஜேர்னல், எக்கனாமிக்ஸ் வேறு ஜேர்னல் இருக்குங்க. எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கோம். எக்கனாமிக்ஸோடைய 2வது டாபிக் இது வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னா வரிகளை பற்றி பார்க்க போகிறோம். சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ஓகேங்களா? அதில் வந்து டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி இதை பற்றிலாம் படிப்போம். அடுத்து நிதி கொள்கை, ஓகேங்களா? ஃபிஸ்கல் பாலிசி, நாணய கொள்கை அப்படின்னா மானிட்டரி பாலிசி, அப்புறம் நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே எப்படி நிதி பகிர்வு பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி. அடுத்து இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐ, ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து இன்டைரக்டாக தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிதி கொள்கை அப்படின்னா அது சிம்பாலிக்கலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, நிதி கொள்கைங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாரோ பண்ணுறது, கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுது, இந்த விஷயத்தெல்லாம் பேசும். நாணய கொள்கைனா கவர்மெண்ட் ரூபா அச்சடிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பணத்தை வந்து ரூபாயை வந்து மக்கள்கிட்ட இருந்து கம்மி பண்ணணும், அதான் அந்த பணவீக்கம், பண வாட்டம், இதை பற்றி தான் இதில் படிப்போம், சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐஎஃப்சிஐ, ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படி கேட்குறாங்க. இயர் தான். அப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடிஸ் படிக்கணும், ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான நிறுவனங்கள் நிறைய இருக்கும். நிறைய நிறுவனங்களுடைய இயர்ஸ் தான் மெயினாக படிக்கணும். அப்போ ஐஎஃப்சிஐ நிறுவனம் வந்து இந்திய தொழில் நிறுவன கழகம் 1948 உருவாக்கப்பட்டது. சரி சார், வேற ஏதாவது நிறுவனம் இருக்கா? இருக்கு. டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். டிக்குன்னா இந்த டிக் கிடையாது, அது ஒரு நிறுவனம் பேரே. அது வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் எல்லாம் வரும், இண்டஸ்ட்ரியல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபுல் ஃபார்ம் எல்லாம் வரும். டிக் கம்பெனி பார்த்தீங்கன்னா 1949 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிட்கோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? அப்புறம் டான்சி நிறுவனம், முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த நிறுவனத்தில் நிறைய ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சிருப்பீங்க. டான்சி நிறுவனம். இந்த 3 நிறுவனம் 1965 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து சிப்காட், நிறைய ஊர்களுக்குள்ள கேள்விப்பட்டிருப்பீங்க. சிப்காட் நிறுவனம் அது வந்து பார்த்தீங்கன்னா 1971 சிப்காட் நிறுவனம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2000 வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், 2000 வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம், அது வந்து 2000 ஆண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சட்டம் வந்து 2005. இதெல்லாமே வந்து நிறுவனங்கள். இதெல்லாமே நிதி ஆணையம், முதல் நிதி ஆணையம் 1951, சரிங்களா? முதல் 2, 3 நிறைய போகும், அது பின்னாடி கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். அப்போ தொழிற்சாலை சம்பந்தமான நிறுவனங்கள் இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும், சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? இயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். 10th புக்கில் சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா நிறுவனம் 10th புக்கில் இருக்கும். ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக யார் செயல்பட்டார் அப்படி கேட்குறாங்க. ஹூ வில் ஆக்ட் ஆஸ் எ சேர்பர்சன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படி கேட்குறாங்க. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிற அமைப்பு இருக்கு. எதுக்காக இருக்குது? ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டினா என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இந்தியா இருக்கக்கூடிய எல்லா வரிகளையும் ஒழித்து கட்டிவிட்டு ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற கான்செப்டுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி. ஆனாலும் ஒரு சில பொருட்களுக்கு இது வரி, அந்த ஜிஎஸ்டி வரி கொடுக்கல, ஓகே? பெட்ரோலு, அப்புறம் மதுபானங்கள், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் கொடுக்கல. அது நம்ம பார்க்கலாம். இது அல்லாமல் இந்த ஜிஎஸ்டியில் போடக்கூடிய வரிகளை ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போதைக்கு பைக்கு காருங்கன்னா 28% ஜிஎஸ்டி இன்னைக்கு ரேட்டில். ஆனால் பைக்கு கம்பெனிக்கானக்காரங்க ஓனர்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, டிமாண்ட் பண்ணுறாங்க, பைக்கு நிறுவனங்களுடைய சேலிங்கே கம்மியாயிடுச்சு, அதனால் ஜிஎஸ்டி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 28% 18% எனக்கு கம்மி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேபி கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா கம்மி பண்ணுவாங்க. அப்போ அதை அக்செப்ட் பண்ணி அந்த வரியை கம்மி பண்ணணும்ல, அது யார் பண்ணுவா? வெறும் மத்திய நிதியமைச்சர் மட்டும் பண்ண நல்லா இருக்குமா? இல்லாட்டி மாநில நிதியமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண நல்லா இருக்குமா? அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பா இருக்கு. அந்த அமைப்புக்கு பேர் தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அதோடைய தலைவராக நிதி மந்திரி தான் இருப்பாங்க, பினான்ஸ் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. டெபுட்டி சேர்மன், அதாவது துணைத் தலைவர் வந்து ஏதாவது ஒரு மாநிலத்தின் தலைவராக, ஏதாவது ஒரு மாநிலத்தின் நிதி அமைச்சராக துணைத் தலைவர் இருப்பாங்க, ஓகேங்களா?
ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஆர்டிகல் இருக்கு, ரொம்ப முக்கியமானது 279A. ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஆர்டிகல் எவ்வளவு? 279A. அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஆர்டிகல். இது அல்லாம ஜிஎஸ்டி பேசிக்காக 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2016 122வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு, 101வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேதா, அது 2016 தான். ஓகேதா, பில்லு வேற, நம்பர் ஆக்ட் வேற. ஓகேங்களா, இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி முதல் முறையாக யூரோப்பில் பிரான்ஸில் 1954 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் கொண்டு வந்து இந்தியாவில் 2017 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின், ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா, கண்டிப்பாக கேட்பாங்க. இது எந்த டாபிக் உள்ள சார் வருது? ஆர்பிஐன்னு ஒரு டாபிக் இருந்ததா, அதுக்குள்ள வரலாம். நாணய கொள்கைன்னு ஒரு டாபிக் இருந்ததா, மானிட்டரி எக்கனாமிக்ஸ், அந்த டாபிக் உள்ள இது கூட, அந்த டாபிக்ல கூட இந்த கொஸ்டின் வந்து வரலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 3 ஒரு டேட்டா படிக்கணும். ஓகேங்களா, 3 ரேட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேங்க் சம்பந்தமா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். இது எல்லாமே பேங்கிங் டேர்ம்ஸ் நிறைய இருக்கு. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, எம்எஸ்எஃப், நிறைய டேர்ம்ஸ் தான் இருக்கும் பொருளாதார சம்பந்தமா, பேங்க் சம்பந்தமா. இதை நம்ம இந்த ரெண்டையும் பார்ப்போம். ஓகேங்களா, ரெண்டு எதுக்காக அப்படின்னா, பேங்குக்கு கடன் தேவை, நமக்கு கடன் தேவைன்னா பேங்க் கிட்ட கேட்கிறோம். பேங்குக்கே கடன் தேவைன்னா, டைலாக் மாதிரி இருக்கா? ஆமா, பேங்குக்கே கடன் தேவைன்னா ஆர்பிஐ கிட்ட கடன் கேட்பாங்க. அந்த கடனுக்கு ஆர்பிஐ ஒரு வட்டி போடுவாங்கல்ல. இப்போ நான் ஹவுசிங் லோன் வாங்குறேன், 8% வட்டி போடுறாங்களா பேங்க். அதே மாதிரி பேங்க் வாங்கக்கூடிய கடனுக்கு கவர்மெண்ட் வந்து வட்டி போடுது. எப்படி? பேங்க் வாங்கக்கூடிய கடனுக்கு வந்து ஆர்பிஐ வந்து வட்டி போடும். அந்த வட்டிக்கு பேர் தான் ரெப்போ ரேட். ரெப்போ விகிதம் என்பது ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கான அளிக்கக்கூடிய கடன் விகிதத்துக்கு பேர் தான் ரெப்போ ரேட். அப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா அப்படியே ஆப்போசிட், ரெப்போ விகிதத்தோடைய அப்படியே ஆப்போசிட்டான வார்த்தை தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், தலைகீழ் ரெப்போ விகிதம். அடுத்து அதுலேயே இருக்குது, பேர்லேயே இருக்குது. அப்போ என்னவாகும் அப்படி பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். புரியுதா? ரிசர்வ் வங்கி கடன் தான் கொடுக்காது. இப்போ ரிசர்வ் பேங்க் கிட்ட நிறைய பணம் இருக்கு, அது என்ன செய்யணும் தெரியுது. இப்போ நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தால் எங்கே டெபாசிட் பண்ணி வைப்போம்? பேங்க் டெபாசிட் பண்ணி வைப்போம். அதே மாதிரி பேங்க் கிட்ட நிறைய பணம் இருந்தால் அதை ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிகளுக்கான அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு RRR அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, கடனுன்னு சொல்லக்கூடாது, கொடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா, ரைட். இது இல்லாமல் அந்நிய செலவாணி அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி போன இதிலே பார்த்துட்டு நினைக்கிறேன், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் தான் அந்நிய செலவாணி சொல்லுவாங்க. சரி சார், இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாமே மற்ற டூல்ஸ், வேற வேற எபிசோடு நம்ம பார்க்கலாம். ஓகே, வேற வேற வீடியோஸில் இதை பற்றி. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு நல்ல கொஸ்டின். இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் இதை பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு 3 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, 269, 268, 267. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது? கம்பல்சரி இந்த ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் தான் இது. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களுடைய ஆர்டிகல் பேர் தான் 269. ஓகேதா, சென்ட்ரல் கவர்மெண்டால இம்போஸ் பண்ணி வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்டே இம்போஸ் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்டே வசூல் பண்ணும். அந்த பணத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணும். அசைன்னா அது கொடுத்து பிரித்து கொடுக்கும், அவ்வளோதான். இதுக்கு ஆர்டிகல் என்னன்னா 269 கரெக்ட். ஓகே, சின்ன சின்ன வார்த்தை தான் மாறும். அடுத்த ஆர்டிகல் பாருங்களேன், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது அதை பயன்படுத்துவது. இதுக்கு ஆர்டிகல் 268. எஸ், கரெக்ட் தான். ஓகேங்களா, ரைட். அடுத்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள், இது 267 கிடையாது. 267 வேற விஷயத்தை பத்தி பேசணும், டாக்ஸ் பத்தி பேசாது. அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதெல்லாம பேசிக் என்ன ஆர்டிகல் படிச்சிருப்பீங்க, ஆர்டிகல் 263 இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த ஆர்டிகல் 263. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 1 மற்றும் 2 ஆப்ஷன் சி. ஓகே, 1 மற்றும் 2 தான் என்னது சரியான இணை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, ரைட். அடுத்து ரிசர்வ் வங்கி பத்தி. ரிசர்வ் வங்கி அரசுடைமை ஆக்கப்பட்ட நாள், நேஷனலைஸ்ட் அப்படி சொல்றாங்க. என்னைக்கு அரசுடைமை ஆக்குனாங்க? அரசுடைமை ஆக்குனா என்ன அர்த்தம்? தேசியமயமாக்கல் அப்படி சொல்லுவாங்க. அரசுடைமைக்கும் தேசியமயமாக்கலுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு செயல்பட்டு இருக்கு, கவர்மெண்ட் வந்து அதை விலை கொடுத்து வாங்கும்.
நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. 14 வங்கிகள் 6 வங்கிகள் தான் தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. பின்னாடி கொஸ்டின் வருது பார்க்கலாம். அப்படி ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது, ஆர்பிஐ சட்டம் 1934, ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது 1935, ஆர்பிஐ தலைமையகம் மாற்றப்பட்டது 1937, ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது 1949. ஒரே ஒரு நிறுவனம் தான். ஆனால் அந்த நிறுவனத்தை வச்சு எத்தனை இயர் படிக்கிறோம்? 4 இயர் படிக்கிறோம். சட்டம் உருவாக்கப்பட்டது, தலைமையகம் மாற்றப்பட்டது கல்கத்தாவிலிருந்து பம்பாய்க்கு. அது எப்போது அரசுடைமையாக்கப்பட்டது? ஜனவரி 1ஆம் தேதி. 49 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ என்னைக்கு அரசுடைமையாக்கப்பட்டது? ஜனவரி 1 1949 அரசுடைமையாக்கப்பட்டது. அப்போ இந்திய ரிசர்வ் வங்கிக்கு பின்னாடி ஜான் ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் உண்டு. அதுக்கும் இயர் படிக்கணும். ஓகே, ரொம்ப நுணுக்கமாக படிச்சு அப்படிதான் படிக்கணும். நல்ல குரூப் 2 ஸ்டாண்டர்டில் படிச்சு அதெல்லாம் படிக்கலாம். ஓகேங்களா? ரிசர்வ் வங்கி உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அந்த ஆணையத்துக்கு பேர் யங் கமிஷன், அப்படின்னா ராயல் கமிஷன், அப்படின்னா ஜான் ஹில்டன் யங் கமிஷன் அப்படி சொல்லுவாங்க. 1926ஆம் ஆண்டு போடப்பட்டது. அந்த கமிட்டி தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. ஓகே, ஜனவரி 1 1949. 4th ஃபினான்ஸ் கமிஷன், 8th ஃபினான்ஸ் கமிஷன், 11th ஃபினான்ஸ் கமிஷன், மொத்தம் 3 ஃபினான்ஸ் கமிஷன். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனா என்ன? மத்திய அரசு போடப்பட்ட வரிகளை அவங்களே வச்சுக்காம அதை மாநில அரசுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோமா? அப்படி பிரிச்சு கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஆக்சுவலா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படி சொல்லுவாங்க. எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுப்பாங்க. அது எவ்வளவு அவ்வளவு, இவங்க எவ்வளவு வச்சுக்கணும், இவங்க எவ்வளவு வச்சுக்கணும், அந்த சதவீதத்தை சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு பேர் தான் ஃபினான்ஸ் கமிஷன். 280 ஆர்டிக்கல். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதோட ஆர்டிகல் 280. முதல் ஃபினான்ஸ் கமிஷன் நான் சொன்ன மாதிரி 1951 போட்டாங்க. நமக்கு படிக்க வேண்டியது எல்லா ஃபினான்ஸ் கமிஷன் படிக்க வேணாம், ஒரு சிலது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கிறதா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 4வது ஃபினான்ஸ் கமிஷன் யாரு? PV ராஜமன்னார் கமிஷன். அதுதான் 4வது ஃபினான்ஸ் கமிஷன். 8வது ஃபினான்ஸ் கமிஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா YB சவான். ஓகேங்களா? அடுத்து வந்து 9வது ஃபினான்ஸ் சரி 11வது ஃபினான்ஸ் கமிஷன் யாரு? AM குஷ்ரு. ஓகேங்களா? 11வது. எஸ். ஓகேங்களா? அப்போ 231 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இது அல்லாம ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியதுன்னா 15வது ஃபினான்ஸ் கமிஷனையும் 16வது ஃபினான்ஸ் கமிஷனையும் பார்த்து வச்சுக்கணும். 15வது ஃபினான்ஸ் கமிஷன் யாரு? NK சிங். கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருக்காங்க, ரிப்பீட் கேட்கலாம். 16வது ஃபினான்ஸ் கமிஷன் இந்த வருஷம் ஏதாவது எக்ஸாம்ல கம்பல்சரி கேட்பாங்க. குரூப் 4க்கெல்லாம் வேற எந்த எக்ஸாமும் கேட்டே தீருவாங்கப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16வது ஃபினான்ஸ் கமிஷன் அரவிந்த் பணக்காரியா. ஏன்னா ரொம்ப முக்கியமானவரும் கூட. நிதி ஆயோக்ல வந்திருப்பாரு, போன எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க, போன வீடியோலே. ஓகேதா? நிதி ஆயோக்ல வந்திருப்பாரு. நிதி ஆயோட முதல் துணைத் தலைவர் தான் அரவிந்த் பணக்காரியா. 16வது ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேதா? ரைட். அடுத்து எந்த ஜோடி தவறானது? என்ன சார் ஜோடி கேட்குறீங்க? எஸ், இதில் வந்து ஒரு 4 நிறுவனங்கள் கொடுத்துருக்கோம். அந்த 4 நிறுவனங்கள் எது சம்பந்தமானது? RBI என்ன கொடுத்துருக்காங்க? வங்கிகளின் வங்கி. அப்படியா? ஆமாம், நான் சொன்னேன் எல்லா பேங்குக்குமே பேங்காக செயல்படும். நமக்கு பணம் தேவைன்னா பேங்க் கிட்ட, பேங்க் பணம் தேவைன்னா RBI கிட்ட. அப்போ RBI என்பது வங்கிகளின் வங்கியாக செயல்படுது. கரெக்ட். FCI ஃபுல் ஃபார்ம் என்னது? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்படின்னா இது வந்து ஒரு சில நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்கும். எஸ், கரெக்ட் தான். ஓகேதா? வணிக நிறுவனங்களுக்கான நிதி உதவி. எஸ், கரெக்ட். அடுத்து IDBI இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ். எஸ், ஓகே. இது IDBIனா சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா FCI தப்புப்பா. FCIங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வணிக நிறுவனம் கிடையாது. இது வந்து உணவு சம்பந்தமான நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கடன் உதவும். ஓகேங்களா? IDBI வந்து 1964ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது 1982ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது வந்து 1965ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு. IDBI தொழில் நிதி கொடுக்கும். கரெக்ட். எக்ஸிம் பேங்க்னா அதோடைய ஃபுல் ஃபார்மே அதுதான். இதோடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லுவாங்க. எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வங்கி அப்படி சொல்லுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதிக்கான நிதி உதவி. கரெக்ட் தான். அப்போ இது மட்டும் தான். ஏன்னா இதுலேயே ஒரு ஃபுல் ஃபார்மே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்போ உணவு சம்பந்தமான நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்கும். ஓகேங்களா? கரெக்ட். ஓகே, இது மட்டும் தான் தப்பு. தவறான தானே இருக்கிறாங்க. ரைட். எல்லாத்துக்கும் இயர் பார்த்து வச்சுக்கோங்க, எந்த நிறுவனம் எப்போ உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அமைப்பு. ஃபர்ஸ்ட் பணவீக்கம்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. பணவீக்கம் அப்படின்னா பணம் வீங்கும், அதான் அர்த்தம். உண்மையாவே எப்படி வீங்குது அப்படின்னா அந்த பணத்தோடைய மதிப்பு கம்மியாகுது, விலைவாசி உயருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ வந்து 7 ரூபா 8 ரூபா இருந்தது. இப்போ ஒரு டீ வந்து 15 ரூபாயில இருந்து 20 ரூபா வரைக்கும் விற்கிது. இதுக்கு பேர் தான் பணவீக்கம். முடிஞ்சு போச்சா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரர் அவர்களுக்கு மரியாதையை சொல்கிறோம், 1 ரூபா போட்டால் ஏற்றுக்குவார். அதே பிச்சைக்காரர் அவர்களுக்கு இப்போ 1 ரூபா போட்டால் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டார். 1 ரூபா வச்சு ஒரு மதிப்பு கிடையாது. அப்போ பணத்தோடைய மதிப்பு குறையுது, பொருட்களுடைய விலைவாசி ஏறுது. அதுக்கு பேர் தான் பணவீக்கம். பணவீக்கத்தோட எதிர்ச்சொல் கேட்பாங்க பணவாட்டம்.
அப்படியே அந்த ஆப்போசிட் சிச்சுவேஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் பணவாட்டம். ஓகேங்களா? இப்போ பணவீக்கத்தை யார் சார் கட்டுப்படுத்துவா? விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, மாதம் ஏறிக்கிட்டே இருக்குது. யார் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய? யாருடைய வேலை? அரசாங்கத்துடைய. அரசாங்கம்னா இது எல்லாமே அரசாங்க நிறுவனம் தான். அதில் யார் கண்ட்ரோல் பண்ணணும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கமிட்டி உண்டு, மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி உண்டு. ஓகேங்களா? நாணய கொள்கை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு உண்டு. அந்த குழு தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிசர்வ் வங்கியை கட்டுப்படுத்தும். ஓகே சார், இந்த ரிசர்வ் வங்கி தான் சார், ரிசர்வ் வங்கி இருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி கமிட்டி தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? ரைட். அடுத்து திருப்பியும் பேங்க் சம்பந்தமாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஆர்பிஐ சட்டம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1934. ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது சொல்லிட்டேன், 35/3. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஆமாப்பா, 50 கோடி ரூபாய் செலவழிச்சு இந்தியன் கவர்மெண்ட் 14 வங்கிகளை 1969 தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்து 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது 4, 3, 2, 1 அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. 4, 3, 2, 1. ஓகேங்களா? இது 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம். 14 வங்கிகள் 1969, 6 வங்கிகள் 1980 தேசியமயமாக்கப்பட்டது. சரிங்களா? ரைட். அடுத்து 10வது டேஸ் இஸ் டைரக்ட் டேக்ஸ், டேஸ் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் கொடுக்குறாங்க. எது நேர்முக வரி, மறைமுக வரி? வரிகள் 2 வகை, வரி விதிப்பு 3 வகை. ஓகேங்களா? வரி வீத வரி விதிப்பு, தேய்வு வீத வரி விதிப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் விகிதாச்சார வரி விதிப்பு சொல்லுவாங்க. ஆனால் வரி 2 வகை, நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரினா என்ன? டைரக்டா அரசாங்கத்துக்கு பே பண்ணா நேர்முக வரி. மறைமுகமான மறைஞ்சிருந்தா அப்படி கிடையாது, இன்னொரு கை மாறி மாறி அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்தா அதுக்கு பேர் மறைமுக வரி. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நேர்முக வரினா இது எதெல்லாம் நேர்முக வரி? பரிசு வரி ஒரு நேர்முக வரி. அப்ப எது மறைமுக வரி? விற்பனை வரி ஒரு மறைமுக வரி. அவ்வளவுதான், ஆப்ஷன் பி. ஓகே, இதை நீங்க வாசி பார்த்து சொல்லணும். கலால் வரி அப்படின்னா அது ஒரு மறைமுக வரி, விற்பனை வரி மறைமுக வரி, விற்பனை வரி மறைமுக வரி, பரிசு வரி நேர்முக வரி. அப்படியே மாத்தி இருக்கு, அதனால இது சொல்லக்கூடாது. சரிங்களா? ரைட். அப்ப எது நேர்முக வரி, எதெல்லாம் மறைமுக வரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ், வருமான வரி, தொழில் வரி. ஓகேங்களா? இதெல்லாம் நேர்முக வரியா அரசாங்கத்துக்கு டைரக்டா பே பண்ணுவோம். ஓகேங்களா? ஆர்பிஐ வங்கி எந்த புத்தகத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், திருப்பி ரிப்பீட் ஆகலாம், வேற மாதிரி ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா? அப்ப ஆர்பிஐங்கிற ஒரு பெரிய பேங்க்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய நபர் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் தான் அந்த நபர் எல்லாருக்குமே தெரியும். அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த பேங்கே செயல்படுது. அவ்வளோ பெரிய ஆளாப்பா. யாருப்பா அவர் எல்லா சப்ஜெக்ட்லையும் படிப்பீங்க. தமிழில் படிப்பீங்க, பாலிட்டியில் படிப்பீங்க, ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க, அதான் ஹிஸ்ட்ரினா ஐஎன்எம்ல படிப்பீங்க. இங்கே நம்ம எக்கனாமிக்ஸ்லையும் படிக்கிறோம். அவர் தான் யார் அப்படி பார்த்தா அம்பேத்கர். அம்பேத்கருடைய புத்தகம் தான் என்ன புத்தகம் அப்படி பார்த்தா ரூபாயின் பிரச்சனையும் அதன் தோற்றமும் மற்றும் அதன் தீர்வும், த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி அண்ட் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் தான் இதை எழுதி வச்சிருப்பாங்க. ஆர்பிஐடைய ஃபங்க்ஷனை வச்சு எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த இதுவும் செயல்படுது. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த புத்தகத்தின் ஆசிரியர். ஓகேங்களா? அடுத்து M1, M2, M3, M4 இதை பார்க்கணும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு பழைய காலத்தில் பேப்பர்ஸ் ஞாபகம் வரும். ஓகேங்களா? இது அது கிடையாது. பணம் 1, பணம் 2, பணம் 3, பணம் 4, மணி 1, மணி 2, மணி 3, மணி 4. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா. நம்ம நாணய கொள்கையில் இது ஒரு ஃபார்முலா படிக்கிறோம். ஓகேங்களா? இது எதுக்காக இந்த ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா M1, M2 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேரோ மணி, குறுகிய பணம். M3, M4 என்ன சொல்லுவாங்க? பிராட் மணி, விரிவான பணம் அப்படி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் கிட்ட கொஞ்சமா சர்க்குலேஷன் இருக்கக்கூடியது, இது அதிகமா சர்க்குலேஷன் இருக்கக்கூடியது. அதனால தான் சொல்றாங்க. இப்போ M1ங்கிறது காகித பணம், நாணயங்கள், கேட்பு வைப்புகள். கரெக்டு தான், மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கரன்சி நோட்ஸு, நாணயம், கேட்பு வைப்பு. M2ங்கிறது M1 பிளஸ் அஞ்சலக சேமிப்பு மற்றும் வங்கியின் சேமிப்பு வைப்பு. கரெக்ட். M3ங்கிறது M2 மேல இருக்கிறத ஆட் பண்ணணும். M2 மற்றும் அனைத்து வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளின் கால வைப்பு. கரெக்ட். M4ங்கிறது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஒரு வார்த்தை சேர்க்கணும். M3 பிளஸ் அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகளும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட். இதுதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா இருக்கக்கூடியது. 13வது கொஸ்டின் போலாம். மணி என்பது, பணம் என்றால் என்ன அப்படி கேட்கிறாங்க. சார் பணங்க, மணி வாஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பணத்துக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல, பணம்னா என்ன அப்படின்னு சொல்றது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளடக்க மதிப்பு இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவது அப்படி சொல்றாங்க. தப்பு. இப்போ நீங்க உள்ளடக்க மதிப்புனா அந்த காலத்துல பணங்கிறதுக்கு நாணயம், அந்த நாணயத்தோட எவ்வளவு வெயிட்டோ அதுதான் அதோடைய மதிப்பு. கரெக்ட். ஓகே. ஆனா இப்போ அப்படியா? நம்ம கிட்ட ஒரு பேப்பர் தான் இருக்கு. இப்போ நீங்க பர்ஸ் கொண்டு வரல, இல்லைன்னா நான் எடுத்து காமிச்சிருவேன். ஒரு ரூபாய் நோட்டு எடுத்து வச்சுக்கோங்களேன். ஒரு இப்போ 50 ரூபா நோட்டு இருக்கு வச்சுக்கோங்க. வெறும் பேப்பர் தானே, அது மதிப்பே இல்லைன்னா மதிப்பே கிடையாது. அது வெறும் பேப்பரோட மதிப்பு தான். ஓகே. அப்போ அதுக்குன்னு ஒரு உள்ளடக்க மதிப்பு கிடையாது. ஓகே. அப்போ எல்லா பணமும் உள்ளடக்க மதிப்பு இருக்க போறது கிடையாது. தவறு.
நிலையான வாங்கும் சக்தியை கொண்டது. எஸ் கரெக்டு. பணம்னா என்னைக்கா இருந்தாலும் அதை வச்சு நீங்க பொருட்களை வாங்கிக்கணும் அப்படின்னா இருக்குன்னா அதுதான் பணம். இப்போ என்கிட்ட தங்கம் இருக்குது, தங்கம் என்பது ஒரு பணமா? ஆமா பணம் தான். தங்கத்தை வச்சு இதனால வாங்கிக்கலாமா? தாராளமா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்ப அதுவும் பணம் தான். அடுத்து உள்ளவற்றில் இருக்கிறவற்றிலே அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும் அப்படி சொல்றாங்க. என்ன சார் நீர்மைத்தன்மைனா? இருக்கிற என்கிட்ட எல்லா சொத்து இருக்குது, என்கிட்ட 4 வீடு இருக்குது, ஒரு 50 சவரன் நகை இருக்குது, அப்புறம் பேங்க்ல ஒரு 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, ஷேர் மார்க்கெட்ல பணம் இருக்குது. ஓகே, வட்டிக்கு வேற மகேஷ்னு ஒரு பையன்கிட்ட வந்து வட்டிக்கு வேற ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப என்னதான் இவ்வளோ பணம் இருந்தாலும் நான் வீட்டில் என் பீரோவில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் மோஸ்ட் லிக்விட். என்னால் உடனே எடுத்து செலவு பண்ண முடியும். அப்போ அதுதான் பணம்ங்கிறது அதிக நீர்மைத்தன்மை கொண்டது. அதுவும் சொல்றாங்க. எஸ் கரெக்ட் தான். அடுத்து வளங்களை பங்கிட்டு கொள்ள தேவைப்படுவது. எஸ் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி சார் 2 ஆப்ஷன் வருது. இதுதான் ட்விஸ்ட். ஆக்சுவலாக இங்கே 2மே ரைட்டு தான். ஆனால் இதில் எது பெஸ்ட் அப்படி சூட்டபிளாக நீங்கள் தோணுனீங்கன்னா 2மே கரெக்ட் தான். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? உள்ளவற்றில் அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸும் வரதான் செய்யும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம படிச்சு தான் ஆகணும். அடுத்த கொஸ்டின், எக்ஸிம் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். எக்ஸிம் பேங்கு, அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நபார்டு பேங்கு, இந்த பேங்க் எல்லாமே வந்து 1982 உருவாக்கியிருப்பாங்க. எக்ஸிம் பேங்க் உருவாக்கப்பட்டது 1982 மார்ச் மாதம். ஓகேங்களா? மார்ச் மந்த் டி. அடுத்து 15வது கொஸ்டின், ரிசர்வ் வங்கியை வச்சு நம்ம ஆல்ரெடி பேசுறதா திருப்பி கொஸ்டினாக வருது. நம்ம எல்லாமே ஒரு 10 கொஸ்டின் அதிகமாக சொல்லிட்டோம். ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் 1937 கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. கரெக்ட். ஆஸ்பிரின் ஸ்மித் என்பவர் வங்கியின் முதல் ஆளுநராக இருந்தார். எஸ் கரெக்ட். ரிசர்வ் வங்கியானது கடைசி நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறது. எஸ் கரெக்ட். ரிசர்வ் வங்கி 1950 ஜனவரி 1 தேசியமயமாக்கப்பட்டது. தவறு. 1949 தேசியமயமாக்கப்பட்டது. அப்படி பார்த்தா 1 2 3 3 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி சென்னை. ஓகேங்களா? ரைட். அடுத்து போலாமா? அடுத்து சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் எத்தனை முறை பண மதிப்பு குறைப்பு செய்யப்பட்டது? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்தியன் ருபி வாஸ் டிவேல்யூட் அப்படி சொல்றாங்க. பண மதிப்பு குறைப்பு. அப்ப 2 வார்த்தை இருக்குது. டிவேல்யூவேஷன் வேற, டிமானிட்டைசேஷன் வேற. பண மதிப்பு குறைப்பு வேற, பண மதிப்பு நீக்கம் வேற. பண மதிப்பு நீக்கம்னா நம்ம ஐயா செஞ்சது, மோடி ஐயா செஞ்சது. ஓகே, 500 1000 செதாதுன்னு சொல்லிட்டாரா, அது பேரு பண மதிப்பு நீக்கம். நவம்பர் 8 2016. ஆனா பண மதிப்பு குறைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய பணத்தையும் வெளிநாட்டு கரன்சி அமெரிக்க டாலருடைய பணத்தோடைய மதிப்பையும் கம்மி பண்ணுவது. அதுதான் இது வரைக்கும் 4 தடவை பண்ணியிருக்கோம். 1949, 1967, அடுத்து பார்த்தீங்கன்னா 1991. 4 தடவை, சரி 3 தடவை 3 இயரில் பண்ணியிருப்போம். ஆனால் 1991 மட்டுமே 2 தடவை பண்ணியிருப்போம். சரிங்களா? ரைட், பார்த்துக்கோங்க. அடுத்து இது ஒரு டெஃபினிஷன். பொது ஏற்பு தன்மை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும் போது அதற்கான செலுத்து தொகையை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று அழைக்கலாம். பணத்துக்குன்னு ஒருத்தர் டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. யார் இதை சொன்னது அப்படின்னா ராபர்ட்சன். அவர் தான் சொல்லியிருப்பார். ராபர்ட்சன், வாக்கர், இவங்க எல்லாம் பணத்துக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. 11th புக்கில் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டெஃபினிஷன் சொன்னது வந்து ராபர்ட்சன். கேள்வி கேட்கலாம், இதுவும் ஒரு தடவை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். அடுத்து பணத்தின் குறியீடு. என்ன சார் பணத்துக்கு குறியீடு இருக்கா? ஆமா இருக்குது சார். வெளிநாட்டு கரன்சிக்கு இருக்குது. அமெரிக்கா டாலருடைய பணத்தோட குறியீடு இப்படி இருக்கும். ஐரோப்பாவுடைய யூரோவுக்கு இப்படி இருக்கும். ஜப்பானோட எண்ணுக்கு இப்படி இருக்கும். அப்ப நம்ம நாட்டு பணத்துக்கு நீ புது ரூபா நோட்டு எடுத்து பாருங்க, 100 ரூபாய் பக்கத்துல ஒரு குறியீடு இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நான் போட தெரியாம கூட போடலாம், ஆனா இப்படிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. அப்ப இந்த குறியீடு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜூலை 15 2010ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டேட்டோட முக்கியம். ஓகேடா? ஜூலை 15 2010ஆம் ஆண்டு டேட்டோட நமக்கு படிக்கணும். ஓகேடா? ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா டி உதயகுமார் அப்படி என்பவரால் வந்து உருவாக்கப்பட்டது. ரொம்ப ஈஸியானது தான். டி உதயகுமார் என்பவர் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து 19வது கொஸ்டின். பணவாட்டம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறைக்கும். பணவாட்டம்னா எப்படி? விலைவாசி உயருது, பணத்தோட மதிப்பு குறையுதாமா. இப்படியே நம்ம படித்தோம், சொல்லலை, தப்பு. பணவீக்கம் என்பது விதைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது. என்ன சார் அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது? ஆமா ஆப்போசிட்டா இருக்கு. 2மே தப்பு, 2மே தவறானது. அப்படியே டெஃபினிஷன் ஆப்போசிட்டா இருக்கு. இதுக்கு இங்க வந்திருக்கணும், அது அங்க வந்திருக்கும். கரெக்டானது. ஓகேங்களா? ரைட். அடுத்து போலாமா? அடுத்து 20வது கொஸ்டின். ஒரு சட்டங்கள். ஓகேங்களா? 4 சட்டம் இருக்கு. 9th புக்ல இந்த சட்டம் இருக்கும். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம், வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மேம்பாடு சட்டம். இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று நேராக தான் மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா?
1 2 3 ஒரு 5 சட்டம் 6 சட்டம் இருக்கும். அந்த 6 சட்டங்களையும் புக்கில் இருக்கக்கூடிய சட்டங்களை தெளிவாக படிச்சுக்கணும். கேள்வி கேட்பாங்க. அடுத்து நேர்முக வரிகள் பொருந்தாது. எது நேர்முக வரி இல்லை? டைரக்டா எதெல்லாம் செலுத்துறோமோ அதெல்லாம் நேர்முக வரி. வருமான வரி நம்ம தான் செலுத்துறோம், நேர்முக வரி. நிறுவன வரி நம்ம தான் செலுத்துறோம், நேர்முக வரி. செல்வ வரி, வெல்த் டாக்ஸ், நான் தான் வீடு வச்சிருக்கேன், நான் தான் கட்டுறேன், நேர்முக வரி. சுங்க வரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது மறைமுக வரி. ஓகே, இங்க தமிழ் இங்கிலீஷ்ல எக்ஸைஸ் டியூட்டி கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்காது, கஸ்டம் டியூட்டின்னு கொடுக்கணும். ஓகேதா, எக்ஸைஸ் டியூட்டியும் மறைமுக வரி தான், சுங்க வரியும் கஸ்டம் டியூட்டியும் மறைமுக வரி தான். ஓகேதா, ஏன்னா அது வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்காக இன்டைரக்டா பே பண்ணக்கூடியது. இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர், அது ஒரு பெரிய கதை உண்டு. வருமான வரி 1860 கொண்டு வரப்பட்டது பிரிட்டிஷ்காரங்களால. 1857 புரட்சியின் போது ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவதற்காக நம்மளுடைய சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் 1860 அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பேர் தான் வருமான வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் என்ன அப்படி கேட்கிறாங்க. என்ன ஜிஎஸ்டி விகிதம்னா என்ன? சதவீதம், அவ்வளவுதான். ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு ஜிஎஸ்டி. கடைக்கு போனா பார்ப்பீங்க, மெடிக்கலுக்கு போனால் ஒரு ஜிஎஸ்டி இருக்கும், ஹோட்டலில் போய் சாப்பிட போவோம், அங்கே போனால் ஜிஎஸ்டி இருக்கும், ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி. அதுதான் எவ்வளோ சதவீதம்? 5, 12, 18, 28. இந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. 2 இதெல்லாம் மாறக்கூடாது. ஓகேங்களா, குறைந்தது 5%, அதிகபட்சம் 28%. பெட்ரோலு, டீசலு, எலக்ட்ரிசிட்டி, ரியல் எஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேங்களா. அடுத்து மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன? ஓகேங்களா, அதாவது சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ் மற்றும் சர்வீஸ் டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ண புது டாக்ஸ் ஜிஎஸ்டி. ஓகேதா, எஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. அதாவது நான் சொன்னதுதான், ஜிஎஸ்டி எல்லா வரியையும் உள்ளடக்கிட்டு, அது இந்த 2 வரியும் என்ன ஆச்சு, உள்ளடங்கிட்டு. அடுத்து பின்வருவனவற்றில் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டியோடைய ஒரு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் இல்லை? நோ ஜிஎஸ்டி ஆன் மேனுஃபேக்சரர்ஸ் ஆன் ரா மெட்டீரியல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது தயாரிப்பாளர் செய்யக்கூடிய மூலப்பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. தயாரிப்பாளர் செய்யக்கூடிய மூலப்பொருளுக்கு என்ன கிடையாது? ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் மீதி எல்லாமே கரெக்ட் தான். இது ஒரு முனை வரி. உள்ளீடுகள் மீதான வரி விதிப்பு இருக்கும். இது பொருட்கள் மற்றும் சேவை அளிப்பின் மீது விதிக்கப்படுவது. எஸ், எல்லாமே கரெக்ட். நம்ம ரா மெட்டீரியல் இருக்குல்ல, இப்போ சட்டை செய்யறாங்கன்னா அந்த பட்டனுக்கு அந்த நூலுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. அதுதான். ஓகேங்களா. நிதி கொள்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நிதி கொள்கைன்னா என்ன சொல்லியிருந்தோம்? ஃபிஸ்கல் பாலிசி சொல்லணும். ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ். ஃபிஸ்கல் பாலிசின்னா சொன்னதில்ல, கவர்மெண்டோடைய ஸ்பெண்டிங் உயர்த்துறது, கவர்மெண்டோடைய டாக்ஸை கூடுறது குறைக்கிறது, கவர்மெண்டோடைய கடன் வாங்குவது, இதை பற்றி பேசுறது. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது பொருளாதார வளர்ச்சி, செயல்திறன் மேம்படும். எஸ், கரெக்ட். மக்களுக்கு சமூக நீதியை உறுதியளிக்கும். எஸ், கரெக்ட். அதிகமாக வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா. முழு வேலை வாய்ப்பு கொடுக்குமா? வேலை வாய்ப்பே கொடுக்கும். ஆனால் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்குமாங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா, ரைட். அடுத்து நிலையான மாற்று விகிதம், அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா. அப்போ 1 and 2 ஒன்லி. A 1 and 2. ஓகேங்களா. அடுத்து முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஓகே, 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் அப்படின்னா முதல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? அவர் தான் R.K. சண்முகம் செட்டியார். ஓகேங்களா, அவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், இந்தியாவிலேயே முதல் நிதி அமைச்சரே. ஓகேங்களா. இது மாதிரி முதல் கல்வி அமைச்சர் யாரும் பார்த்துக்கோங்க, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அப்புறம் முதல் பிரதமர், அது ஆஸ் யூஷுவல். அப்புறம் முதல் லா மினிஸ்டர் அம்பேத்கர். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. முதல் எல்லாத்துலேயும் பார்த்து வச்சுக்கணும். பொருளாதார சம்பந்தமாக நிதி அமைச்சரையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து குறிப்பிடப்பட்டது மறு நிதியாக்க நிறுவனங்கள், ரீஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லுவாங்க. ரீஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் ரூபா கொடுப்பாங்க, அந்த நிறுவனம் மற்ற நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கும். அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ரீஃபினான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நபார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிம் பேங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கோ, இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதில் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் சி, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் ஏன் கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்வ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது ரொம்ப கிரைசிஸான டைம்லையும் இக்கட்டான சூழ்நிலை எந்த நேரத்திலையும் ஒன்லி சோர்ஸ் ரிசர்வ் வங்கி தான் வங்கிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் அப்படி சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இது என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து லாஸ்டா, தமிழ்நாட்டில் டேஸ் பிராந்திய வங்கி செயல்படுகின்றன.
செயல்படுகின்றன, அது எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் எத்தனை பிராந்திய வங்கி? பிராந்திய வங்கினா ரீஜனல் ரூரல் பேங்க் 1975 இந்தியா முழுவதும் கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி டைமில். அப்போ 2 வங்கிகள் ஆக்சுவலாக அதை மெர்ஜ் பண்ணி இப்போ ஒரே வங்கியாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, முதல் 2 வங்கி பாண்டியன் கிராம வங்கி, அதாவது பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி அப்படி சொல்லி 2 வங்கி இருக்கும். இப்போ 2ஐயும் மெர்ஜ் பண்ணி தமிழ்நாடு கிராம வங்கின்னு இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போது ஆக்சுவலாக தமிழ்நாட்டு பிராந்திய வங்கிகள், ஆமாம், பழைய டேட்டா சொல்லக்கூடாது, புது டேட்டா தானே சொல்லணும். அப்படி புது டேட்டா சொல்லும்போது ஒன்று தமிழ் கிராம வங்கி, தமிழ்நாடு கிராம வங்கி அப்படி சொல்லணும். ஓகே, தமிழ் கிடையாது, தமிழ்நாடு கிராம வங்கி அப்படி தான் சொல்லணும். இதுதான் கரெக்டாக இன்னைக்கு டேட்டா அடிப்படையில். ஓகேங்களா, ரைட். இப்போ 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 30 கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்கம் டேக்ஸ் எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சுங்க வரி நேர்முக வரியா மறைமுக வரியா அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 3வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி தலைமையகம் எங்கிருந்து எங்கு மாற்றப்பட்டது, எந்த வருடம் மாற்றப்பட்டது, 3வது கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ரிசர்வ் வங்கி எப்போது தேசியமயமாக்கப்பட்டது, டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பணத்துடைய குறியீட்டை வடிவமைத்தவர் யார், இதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.